கர்த்தர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என்னை விடுவிக்கிறவர், என் தேவன் என் கன்மலை, அவரில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறவர். சங்கீதம் 18:2. அடைக்கலத்தின் வாசல். கிறிஸ்தவ காலை பிரார்த்தனை. புதிய ஜீவனுக்கான நன்றி. எங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனே, பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்மை அண்டி வருகிறோம். மரித்தபின் எழுந்த எங்கள் மீட்பரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த அதிகாலையின் விடியல் வெறுமொரு நாளல்ல, பாவத்தின் மரணத்தை ஜெயித்த உமது உயிர்த்தெழுதலின் நித்திய ஜீவனையே எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. உறக்கத்தின் நிழலிலிருந்து எங்களை எழுப்பி உமது பிரகாசமான முகத்தின் ஒளியால் எங்கள் வாழ்வை நிரப்பியதற்காக எங்கள் இருதயத்தின் அடியாழத்திலிருந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஆமேன். ஆவியானவரின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியே, உம்முடைய மெல்லிய சத்தம் என் செவிகளில் ஒலிக்க என் இருதய கதவுகள் அகலத் திறக்கப்படட்டும். நீர் இன்றும் எங்களோடு பேசும் உயிருள்ள தேவன் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும் ஆழமான அனுபவத்தை தாரும். இன்றைக்கு நான் எதை கடந்து சென்றாலும் உமது அபிஷேகம் என்னை தாங்கி வழிநடத்தி என்னை புதிதாக பிறக்கச் செய்த உமது வல்லமையை என் செயல்களில் வெளிப்படுத்தட்டும். என் வாயின் வார்த்தைகள், கால்களின் தடங்கள், கைகளின் வேலைகள் அனைத்தும் உம்மால் நிரம்பி உமக்குரிய கனியை கொடுக்கட்டும். பாவ மன்னிப்பும் சுத்திகரிப்பும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நிற்கும்போது கடந்த நிரவிலோ என் வாழ்வின் எந்த நேரத்திலோ நான் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா மீறுதல்களுக்காகவும் தவறுகளுக்காகவும் மனம் திரும்புகிறேன். உமது குமாரன் இயேசு சிந்திய விலையில்லா இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். என் சரீரத்தையும் மனதையும் ஆத்துமாவையும் பரிசுத்தப்படுத்தி அருளும். குற்ற உணர்வின் பாரம் என் ஆவியை சோர்ந்து போகச் செய்யாமல் உமது மன்னிப்பின் சமாதானம் என்னை முற்றிலும் விடுவிக்கட்டும். விசுவாசத்தின் கவசம். இன்று என் முன் காத்திருக்கும் சோதனைகள், தடைகள், சவால்கள் அனைத்தையும் விசுவாசத்தின் கண்கொண்டு பார்க்க எனக்கு கிருபை செய்யும். சாத்தானின் எந்த தந்திரங்களும் தீய சக்திகளும் என்னை அணுகாதபடி நான் உமது முழுமையான ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும் பலனை தந்தருளும். எபேசியர் 6:11. உம்மை விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும் என்ற உமது வாக்கு என் உதடுகளில் வாழும் உண்மையாக மாறட்டும். என் நம்பிக்கை அசைக்க முடியாதபடி உன் மீது வேரொன்றி நிற்கட்டும். எல்லா துதி, கனம், மகிமை, வல்லமை அனைத்தும் உமக்கே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். ஆமேன்.